السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله: الإمام العادل، والشاب نشأ في عبادة الله عز وجل، ورجل قلبه معلق مساجد إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இன்றைய என்னுடைய இந்த ஜும்மா பேருரையை இந்த நாட்டில் வசிக்கும் அனைத்து வாலிபர்களும் யுவதிகளுக்கும் உள்ள ஒரு அமானிதமாக கருதி 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களும் வாலிப சமூகமும் எங்களுடைய நாட்டின் ஒரு பிரதானமான சொத்தாக இருக்கிறது. ஒவ்வொரு தகப்பனுக்கும் வயது வரும் பொழுது தனக்கு வாலிப பருவத்தை ஏந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்தின் சொத்துகள். அவர்களுடைய எதிர்காலம் இன்றைய வாழ்க்கையில் தங்கியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் வாலிபர்களை முன்னோக்கி, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் فإنه أغض للبصر وأحسن للفرج فمن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء என்று ஓ வாலிப சமூகமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி, உங்களில் யாருக்கு உடல் சக்தி இருக்கிறதோ, பொருள் சக்தி இருக்கிறதோ, அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏவிருக்கிறார்கள், வேண்டியிருக்கிறார்கள், அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். யாருக்கு அதற்கு சக்தி இல்லையோ அவர்கள் நோன்பு பிடிக்கட்டும் என்று நபி அவர்கள், ஏன் அவர்களுடைய இச்சையை கட்டுப்படுவதற்கு அது காரணமாக அமையும் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய ஹதீஸும் அல்லாஹுடைய கலாமும் எங்களுடைய வாலிப சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. இந்த நாட்டில் 765 ஸ்கூல்கள்ல படிக்கக்கூடிய சுமார் 3 லட்சம் வாலிபர்கள், ஆண்கள், யுவதிகள், வாலிப பெண்கள் எங்களுடைய நாடுடைய எதிர்கால சொத்துகள். இவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள்ல படிக்கக்கூடிய 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள், மதரசாக்களில் ஓதக்கூடிய 20,000க்கும் 30,000க்கும் இடைப்பட்ட மாணவர்கள். கண்ணியமானவர்களே, ஓ லெவல் எக்ஸாம் முடித்துவிட்டு அட்வான்ஸ் லெவலுடைய அந்த ரிசல்ட்டை அவர்கள் ஓ லெவலுடைய ரிசல்ட்டை எதிர்பார்த்து கொண்டு எதிர்காலத்தை திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் அந்த வாலிப சமூகத்துக்கு சில விஷயங்களை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துடைய சொத்தாக குர்ஆனில் வாலிபர்களை பயான் செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நமக்கு படிப்பினையாக பல விடயங்களை எடுத்து காண்பிக்கிறான். குர்ஆனில் வெள்ளிக்கிழமைகளில் ஓதுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் காஃபை ஓதி வருமாறு சொன்னார்கள். சூரத்துல் காஃபை ஓதி வந்தால் தஜ்ஜாலுடைய பயங்கரமான ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதனுடைய முழு சூறாவை ஓதுவதனுடைய நன்மையும் அதனுடைய 10 ஆயத்துகளை ஓதுவது நன்மையும் சொன்னார்கள். அதில் அல்லாஹ் குறிப்பாக வாலிப சமூகத்தின் ஒரு உள்ளத்தில் இருந்த குமுறலை, கவலையை, துடிப்பை, ஆர்வத்தை, அவர்களுடைய ஈமான், உள்ளத்தில் இருந்த ஈமானை அல்லாஹ் கோடிட்டு காண்பிக்கிறான். நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா.
அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது வாலிபர்கள், அவர்கள் வாலிபர்கள், அவர்கள் ஈமானை பாதுகாக்க அவர்கள் தஞ்சம் பூண்டார்கள். அவர்களுடைய அந்த வரலாறை, அந்த கதையை உங்களுக்கு நாம் படிப்பினையாக சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். 6-7 பேர் சேர்ந்து நாயம் எடுத்துக்கொண்டு அந்த குகைக்குள்ளே அவர்கள் தஞ்சம் பூந்தார்கள். சுமார் 309 வருடங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். வாலிப சமூகம், எதிர்காலம் நாம் ஈமானுடன் வாழ வேண்டும், விசுவாசத்துடன் வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் வாழ வேண்டும் என்ற அந்த துடிப்பில், ஆர்வத்தில் அந்த வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய பயத்தினால் அவர்கள் தஞ்சம் பூந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், ஓ உலகத்தில் இந்த குர்ஆனை ஓதும் 150 கோடி முஸ்லிம்களே, நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சூறாவை அல்லாஹ்வின் மீது விசுவாசம் செய்து ஓதினால் அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்ததை போன்றே உங்களையும் தஜ்ஜாலுடைய பயங்கரமான ஃபித்னாவில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டு வரும் அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை நபி அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அத்தஹியாத்தில் இறுதி துஆவாக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் என்று தன்னுடைய அத்தஹியாத் இருப்பில் தஷஹுதுடைய அந்த ஓதலுக்கு பிறகு இறுதியாகவும் தொழுகைக்கு பிறகும் ஓதி வந்திருக்கிறார்கள் என்பதை உலமாக்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, இன்றைய வாலிபர்கள் நாளை இந்த சமூகத்தின் சொத்துகள். அவர்கள் சரியான முறையில் வழிகாட்டப்படாவிட்டால் எதிர்காலத்தில் அவர்கள் சிறைச்சாலைகளில், அவர்கள் ட்ரக் அடிக்ட் உள்ளவர்களாக, அவர்கள் எய்ட்ஸ் நோய்க்கு பாதிக்கப்பட்டவர்களாக, அவர்கள் தீவிரவாதத்துக்கு பழிப்போக்கூடியவர்களாக, அவர்கள் வீண் விரயத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக, அவர்கள் ஹராம் தொழிலில் தன்னை மாய்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சமீப நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 3 லட்சம். மால்டீவ்ஸில் 3 லட்ச அந்த வாலிபர்களில், அந்த 3 லட்ச பாப்புலேஷனில் 10% வாலிபர்கள் ட்ரக் அடிக்டாகவும் அவர்கள் சிறைச்சாலைகளிலும் 35,000 பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலும் அதிகமானவர்களுடைய நிலைமை மிகவும் கைசேதமாக இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுக்காக நபியவர்கள் எழும்பி நின்று ஜும்மாவுடைய குத்பாவை ஓதிய அந்த மெம்பரில் இருந்து நாமும் இன்று உங்களை நோக்கி இந்த நாட்டுடைய அனைத்து வாலிபர்களையும் யுவதிகளையும் பார்த்து, அதோ பருவ வயதை அடைந்திருந்து எங்களுடைய இந்த பேச்சை கிரகிக்க முடியுமான, அது 10 வயதாக இருக்கலாம், 12 வயதாக இருக்கலாம், 15 வயதாக இருக்கலாம், 20 வயதாக இருக்கலாம், 25 வயதாக இருக்கலாம், 30 வயதாக இருக்கலாம், அனைவர்களையும் பார்த்து 5, 6, 7 லட்ச எங்களுடைய நாட்டுடைய சொத்துக்களே, உங்களை பார்த்து சொல்கிறோம், அல்லாஹ்வுக்காக இந்த நசீகத்தை, இந்த உபதேசத்தை, இந்த வார்த்தைகளை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், உங்களுடைய 5 நிலைமைகள் வருவதற்கு முன்பு 5 நிலைமைகளை கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள். ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுடைய வயோதிபம் வரும் முன்பு வாலிபம். இன்றைய வாலிபம் மிக பெரும் சொத்து. கஹ்வாசிகளை அல்லாஹ் சொல்வதை போன்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபத்தை சொல்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபத்தை சொல்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபத்தை சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்துக்காக, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை, குதிரத்தை அறிந்து கொள்வதற்காக, வணங்குவதற்கு அல்லாஹ் ஒருவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எப்படி பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள் என்பதை அவர்களுடைய வாலிப பருவத்திலிருந்து, சிறு வயதிலிருந்து எப்படி அவர்களுடைய உள்ளம் இதற்காக துடித்தது என்பதை சூரத் இப்ராஹிமில் அல்லாஹ் 63 ஆயத்துகள் மூலமாக 25 சூறாக்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் வஸ்குர் ஃபில் கிதாப் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய் பெற்றெடுத்த அந்த குழந்தையாக இருக்கும் பருவத்தில் இருந்து அவர்களுடைய வாலிப பருவத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நாடி அவர்கள் நபித்துவத்தை பெறுவதற்கு முன்பு எப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஈமானுக்காக அவர்கள் பாடுபட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் வாலிபத்தில் எப்படி தவறை எண்ணி தவறை செய்து தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயம் செய்த வரலாறையும், அந்த வாலிப பருவத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை சிறைச்சாலையில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் காலத்தில் எப்படி அவர்களுடன் வந்து சேர்ந்த வாலிபர்களுக்கு எப்படி சிறைச்சாலைக்குள் அவர்கள் வழிகாட்டினார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சூரா யூசுப் என்பதன் மூலமாக வழிகாட்டுகிறான். அதனால் இந்த நாட்டின் ஓ லெவல் மாணவர்களே, அட்வான்ஸ் லெவல் மாணவர்களே, யூனிவர்சிட்டியில் கல்வி கற்கக்கூடியவர்களே, மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களே, ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்கும் இது ஒரு அமானிதமாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் வாலிபம் உங்களுடைய வயோதிபம் வரும் முன்பு வாலிபத்தை பேஸ்புக்கிலும் இன்டர்நெட்டிலும் கூகுள்லையும் உங்களுடைய இன்டர்நெட் கஃபேலையும் உங்களுடைய வீணான SMS-இலும் உங்களுடைய தவறான பார்வைகளிலும் தவறான கேள்விகளிலும் தவறான செயல்களிலும் தவறான தோல்மைத்துவத்தையும் விட்டு பாதுகாத்து நல்லதின் பக்கம் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வதற்கு குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டுகிறது. வத்குருபில் கிதாபி மரியம், அல்லாஹ் குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான். எப்படிப்பட்ட கன்னி பெண்ணாக, எப்படிப்பட்ட அவர்கள் ஒரு பத்தினித்தனம் உள்ள பெண்ணாக இருந்தார்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த 2 அந்த குமர்களை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு உதாரணமாக சொல்கிறான். எங்களுடைய வாலிப பெண்களே, எங்களுடைய சமுதாயத்தின் சொத்துகளே, இன்றைய தாயின் மகளாக இருக்கும், சகோதரிக்கு சகோதரியாக இருக்கும், சகோதரனுக்கு சகோதரியாக இருக்கும், உங்களுடைய தகப்பனுக்கு மகளாக இருக்கும், நாளைக்கு மருமகளாக மாறும் எங்களுடைய சமூகத்தின் அந்த யுவதிகளே, உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் இந்த வாலிபத்தை தவறான சிந்தனையிலும் தவறான செயலிலும் தவறான தோல்மைத்துவத்திலும் வீணாக்கி விடாதீர்கள். குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறது. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் சுகைனமாக இருக்கும் பொழுது அந்த 2 குமர்களும் எப்படி தகப்பனுக்கு உதவியாக தன்னுடைய கற்பையும் பாதுகாத்துக் கொண்டு அந்த வாலிப பருவத்தில் அவர்கள் எப்படி தகப்பனுக்கு உதவியாக இருந்தார்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் வாலிபம் அது பேஸ்புக்கிலும் இன்டர்நெட்டிலும் அந்நியர்களுடைய கவர்ச்சிக்கு அலங்காரிப்பதிலும் அது பியூட்டி பார்லரிலும் அது ஸ்கூல் டியூஷன் என்ற பெயரில் நீங்க தவறான காரியத்திலும் ஈடுபடுவதற்கு உள்ள பருவம் அல்ல. இது மிக பொன்னான பொறுமதியான மிகவும் ஒரு அல்லாஹ் தந்திருக்கும் மிகவும் ஒரு சொத்தாக இருக்கிறது. இன்று நீங்கள் நடக்கும் விதம் நாளை உங்களுடைய மகள் உங்களுடன் நடந்து கொள்வாள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் இன்று நடந்து கொள்ளும் விதம் நாளைக்கு உங்களுடைய மகன் உங்களுடன் நடந்து கொள்வார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தந்திருக்கும் இந்த வாலிபத்தை வீணான வழிகளில் செலவு செய்வதற்கு ஏராளமான வழிகள் உண்டு. அந்த வழிகளை விட்டு பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வழிகாட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய கால் நாளை கியாமத் நாளையில் நகரமாட்டாது. எதுவரைக்கும் என்றால் அல்லாஹ் உங்களை பார்த்து கேட்க போகிறான், உங்களுடைய வாலிபத்தை ஷபாபக கப்ல ஹரமிக் என்று கேட்டது போன்று அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிபத்தை நீ எங்கு வீணாக்கினாய், உன்னுடைய யுவதியை எங்கு வீணாக்கினாய், அல்லாஹ் தந்த உனக்கு இந்த பருவத்தை எங்கு நீ பாழாக்கினாய் என்று கேட்கப்பட போகிறது. கண்களை தந்தது தவறாய் பார்ப்பதற்கு அல்ல, காதை தந்தது தவறை கேட்பதற்கல்ல, நாவை தந்தது தவறை பேசுவதற்கல்ல, நாவை தந்ததை நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு, காதை தந்ததை நல்லவைகளை கேட்பதற்கு, கண்ணை தந்ததை நல்லவைகளை பார்ப்பதற்கு, பாதையில் எப்படி நடந்து செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்கிறான். ஓ வாலிபர்களே, ஓ யுவதிகளே, குல்லில் முஃமினீன, அல்லாஹ் மூமின்களை பார்த்து அந்த வாலிபர்களை பார்த்து அந்த யுவதிகளை பார்த்து சொல்கிறான், உங்களுடைய பார்வைகளை கீழ்த்தாழ்த்தி சொல்லுங்கள்.
நீங்கள் உங்களுடைய தகப்பனுக்கு வேலை செய்து கொடுப்பது தவறல்ல. நீங்க உங்களுடைய தாய் அங்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது அந்த தாய்க்காக நீங்க கஷ்டப்படுவது தவறல்ல. ஆனால் உங்களுடைய இந்த பருவத்தில் உங்களுடைய வாலிபத்தையும் உங்களுடைய இந்த பருவத்தையும் வீணாக்கி விடாமல் பாதுகாப்பதுதான் அல்லாஹ் விரும்பும், அல்லாஹ் நாடும் மிக பொறுமதியான ஒன்றாக இருக்கிறது. நாளை கியாமத் நாளையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை கொடுக்க போகிறான். அல்லாஹ் 7 பேருக்கு அர்ஷின் நிழலை கொடுக்க போகிறான். அல்லாஹ் கொடுக்கும் அந்த அர்ஷின் நிழலை யாருக்காக இருக்க போகிறது என்றால் ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வின் ஞாபகத்தில் கலித்தந்த வாலிபன். 10 வயதாக இருக்கட்டும், 15 வயதாக இருக்கட்டும், 20 வயதாக இருக்கட்டும், பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. வாலிபர்களே, உங்களுடைய காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், பணத்தை செலவழிக்கிறார்கள். நீங்கள் அந்த ஓதும் பருவம் வரக்கூடிய நேரத்தில் உங்களை சொல்லி தருவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். இதோ உங்களுடைய வயது 3ஆக இருக்கிறதே, ஹதரத் அவர்களை வீட்டுக்கு கொண்டு சாலிஹான மக்களை கொண்டு உங்களை ஓத வைத்தார்கள். நீங்க நல்ல முறையில் ஓத வேண்டும், நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும். உங்களுடைய நாம் ஓத ஆரம்பிக்கும் பொழுது, பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய குழந்தையை லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு பேச வையுங்கள் என்ற ஹதீஸை உங்களுடைய பெற்றோர்கள் கேட்டிருந்த காரணத்தினால் அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி தந்தார்கள். நீங்கள் பெற்றெடுக்கப்பட்டவுடன் உங்களுடைய காதுகளில் அதானை சொல்லி நீங்கள் அதானும் இகாமத்தும் சொல்லப்பட்ட நிலையில் அல்லாஹ் உங்களை இந்த உலகத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை தந்தான். நீங்கள் அந்த தாயுடைய சிசுவிலாக அந்த கற்பில் இருக்கக்கூடிய நேரத்திலும் அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள், சிக்ரை செய்தார்கள். அதனுடைய தாக்கமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய சூழல் அல்லாஹு தஆலா உடைய தூதர் சொல்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், ஒவ்வொரு குழந்தையும் அந்த இஸ்லாத்துடைய அடிப்படையுடன் தான் பிறக்கிறது. அதனுடைய பெற்றோருடைய சூழல் யஹூதியாகவும் நஸ்ரானியாகவும் மஜூசியாகவும் மாற்றிவிடுகிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த கட்டத்தை எல்லாம் கடக்க வைத்து அப்துல்லாவாக, அப்துல் ரஹ்மானாக, தாரிக்காக, முகம்மதாக அவரை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நீங்கள் இருக்கக்கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சூழ்ந்திருந்த நபி அவர்களுடன் சூழ்ந்திருந்தவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். இந்த இஸ்லாத்துக்கு தீனுக்கு ஒத்துழைப்பாக இருந்த, உதவியாக இருந்தவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். எத்தனை வரலாறுகளை படிக்க முடியும்? 1000 சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து படித்தால் எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகள். அது வாலிப பருவத்தில் என்ன செய்தார்கள், சிறு வயதில் என்ன செய்தார்கள். பத்ர் யுத்தத்தில் அந்த அபூ ஜஹலை கொல்லுவதற்கு வந்தவர்கள் அவர்கள் சிறிய வாலிபர்களாக, சிறு வயதை உள்ளவர்களாக இருந்தார்கள். உமைர் என்ற அந்த பத்ர் யுத்தத்தில் வந்தவர் வாள் அவரை விட மிக உயர்ந்ததாக இருந்தது. உஹது போர்களத்திலும் அந்த கந்தக்குடைய போர்களத்திலும் கலந்து கொள்வதற்காக வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை எமக்கு தெரியும். அதனால் எங்களுடைய வாழ்க்கையை நாம் பாழாக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாலிபம் மிக பொறுமதியானது. இந்த வாலிபத்தை வீணாக்கிவிட்டால் அது மிகவும் நஷ்டமாகிவிடும். வாலிபத்தில் தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாலிபர்கள் பிற்காலத்தில் தன்னுடைய திருமண வயதில் பெரும் கஷ்டப்படுகிறார்கள். திருமணம் வயது தாண்டி தன் குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது அவர்களுடைய பழைய தவறான செயல்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் எங்கு இந்த வாலிபத்தை பாழாக்கிவிட்டேன். அந்த நேரத்தில் டாக்டரிடத்திலும் வைத்தியத்துக்கும் ஓட வேண்டிய நிலைமை வாலிபர்களுக்கு உருவாகிறது. வாலிப சமூகமே, நீங்க 30 வயதாக இருக்கலாம், நீங்கள் வாலிபராக கருதப்படலாம். திருமணமாக இருக்கலாம், திருமணம் இல்லாமல் இருக்கலாம். நீங்க யூனிவர்சிட்டியை அடைந்திருக்கும் எதிர்காலத்தின் ஒரு சொத்தாக வரும் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்க இந்த உலகத்துக்கு, முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு இன்ஜினியராக, ஒரு லாயராக, ஒரு டாக்டராக, ஒரு அக்கவுண்டன்டாக நீங்க வருவதற்கு எதிர்பார்த்திருக்கலாம். மதரசாக்களில் 250 மதரசாக்களில் ஓதும் அந்த மௌலைமார்களாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஸ்கூல்களில் படிக்கும் அந்த 3 லட்சம் மாணவர்களாக இருக்கலாம். நீங்கள் அனைவர்களும் இந்த நாட்டுடைய சொத்துகளாக இருக்கிறீர்கள். உங்களை இந்த நாடு எதிர்பார்த்திருக்கிறது. உலக நாடுகளில் சென்று சைனாவிலும், லண்டனிலும், அமெரிக்காவிலும், ஆஸ்திரேலியாவிலும் இந்த மார்க்கத்தை, இந்த தீனை சுமந்து
ஓதும் இந்த பாஷையை விளங்கும். அது இந்தியனாக இருக்கலாம், அது ஸ்ரீலங்கனாக இருக்கலாம், அது மலேசியனாக இருக்கலாம், இந்த நாட்டை சேர்ந்த மக்களாக லண்டனிலும் இருக்கிறார்கள், பிரான்சிலும் இருக்கிறார்கள். அவர்கள் உலக நாடுகள் இருக்கும் தமிழ் பாஷையை தெரியும் வாலிபர்களே. உங்களுடைய நேரத்தில் கூகுளிலும் நீங்க யூடியூபிலும் தவறான விஷயங்களில் நீங்கள் நேரத்தை கழிக்காமல் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். எதுக்காக? உங்களுடைய கல்விக்காக. அதை பயன்படுத்துங்கள். எதுக்காக? உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு அறிவை பெற்றுக் கொள்வதற்காக. இன்று இந்த பயானும் இந்த மஸ்ஜிதில் நடைபெறும் பல உலமாக்களுடைய பயானை அதை slmuslims.com என்ற அந்த வெப்சைட்டுக்கு போனால் வாலிபர்கள் கேட்க முடியும். கேளுங்கள், அவைகளை கேளுங்கள், அதை உங்களுடைய காதை கொண்டு நிரப்புங்கள். நாம் உங்களை படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீங்கள் படிக்க வேண்டும். உங்களுடைய காலத்தை அழகான முறையில் வீட்டிலிருந்து படிக்க வேண்டும், பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும், ஸ்கூலில் படிக்க வேண்டும், யூனிவர்சிட்டியில் படிக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்களா? இந்த நாட்டுடைய ஒரு பெரும் செல்வம் உங்களுடைய காலம் ஸ்கூலுக்கு போய் வந்ததற்கு பிறகு அது மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கட்டும். உங்களுடைய ஸ்கூலுக்கு போகிறீர்கள் 5 வயதிலிருந்து, அதே நேரத்தில் நீங்கள் பள்ளிக்கு போங்க. எந்த ஒரு மஸ்ஜிதையும் குர்ஆன் ஓதலை இல்லாத மஸ்ஜிதாக ஆக்க வேண்டாம். வாலிபர்களாக இருக்கும் இமாம்களே, உங்களுடைய ஒரு பாரிய பொறுப்புண்டிருக்கிறது. மௌலவிமார்களே, இந்த நாட்டுடைய சொத்துகள் நீங்கள். உலமாக்கல் என்று பெயர் பெற்ற வாலிபர்கள், பள்ளியில் ஓதி கொடுக்கும் வாலிபர்கள், வரக்கூடிய இந்த வாலிபர்களை சரியாக வழிநடத்துவது இது உங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. அது உலகத்தில் எந்த பகுதியில் வாழும் இமாம்களாக இருக்கலாம். மதரசாவில் 22 வயதில் வெளியான நீங்க, 25 வயதில் மௌலவியான நீங்க பள்ளியில் இமாம்களாக இருக்கிறீர்கள். திருமணமாகவில்லை, நீங்களும் வாலிபர்கள் தான். அல்லாஹ் நாளைக்கு உங்களிடத்தில் கேட்க போகிறான். ஸ்கூலில் யூனிவர்சிட்டியில் படிக்கும் அந்த மாணவிகள் யுவதிகளிடத்தில் கேட்பது போன்று மஸ்ஜிதுகளில் இமாமாக இருக்கும் அந்த வாலிபர்களிடத்திலும், அந்த மதரசாக்களில் ஓதி கொடுக்கும் வாலிபர்களிடத்திலும் அல்லாஹ் கேட்க போகிறான். உங்களுடைய வாலிபத்தை எப்படி நீங்கள் செலவழித்தீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு நபியுடைய ஒரு பாக்கியத்தை தந்தான். நபி அவர்கள் நான் கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய முன்மாதிரி இந்த பெற்றோர்கள் அனுப்பியிருக்கும் 9-10 வயதுடைய அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீங்க மௌலவிமார்கள் அமைய வேண்டும். உங்களுடைய கல்வி கற்பிக்கும் முறை, நீங்கள் அந்த குழந்தையுடன் நடந்து கொள்ளும் முறை. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 10 வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு வயது 10. தாயோ விதவையாக, அனஸ் யதீமாக, தகப்பன் அவர் மௌத்தாகிவிட்டார். தாய் தன்னுடைய மகனை நபியிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை நீங்க தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஒப்படைத்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடமாக அந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களை கற்பித்தார்கள், கவனித்தார்கள், வழிகாட்டினார்கள், முன்மாதிரியாக இருந்தார்கள். அந்த அனஸ் 20 வயதை அடையும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்ற ஒரு வாலிபராக, தன்னுடைய வாலிப பருவத்தை நல்ல வழியில் ஈடுபடுத்திய ஒரு வாலிபராக, இந்த சமூகத்துக்கு முன்மாதிரியான ஒரு சஹாபியாக அவர்கள் திகழ்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, அவர்கள் 97 வயதை அடைந்தார்கள். சந்தோஷப்படுகிறார்கள். அல்லாஹ் என்னை அந்த 10 வயதிலிருந்து இன்றைக்கு 97 வயது வரைக்கும் என்னுடைய இந்த 87 வருடத்தை இஸ்லாமிய சிந்தனையுடன், குர்ஆனிய கண்ணோட்டத்துடன் அல்லாஹ் எனக்கு வாழ வைத்திருக்கிறானே என்று அல்லாஹ் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். பெற்றோர்கள் தன்னுடைய வாலிப குழந்தைகளை சரியாக வழிநடத்த வேண்டும். வாலிபர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தந்த அறிவை வைத்து நீங்க அந்த கிரிக்கெட்டையும், இந்த புட்பாலையும், இந்த ரக்பியையும்
இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க கவனம் செலுத்துறது போல அல்லாஹ் ரசூலுடைய தூதர்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை படிங்கள். அது எப்படி அமைந்தது, அவர்களுடைய விளையாட்டு எப்படி, அவர்களுடைய பொழுதுபோக்கு எப்படி, அவர்களுடைய வாலிபம் எப்படி, அவர்கள் எதில் தன்னை ஈடுபடுத்தினார்கள். ஒரு வாலிப பருவத்தில் விளையாடு அவசியம், ஒரு வாலிப பருவத்தில் உடல் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம். ஆனால் எதில் தன்னுடைய வாலிபத்தை, எதில் தன்னுடைய விஷயங்களை கவனிக்க வேண்டும். கிரிக்கெட் விளையாடுகிறேன் என்று சொல்லி மூஞ்சில பெயிண்ட் பூசிக்கொள்கிறதா? இல்லை மேலான சகோதரர்களே, இந்த சென்ற வாரங்களில் ஜமியத்துல் உலமா கொடுத்த வேண்டுகோளை இந்த நாட்டுடைய வாலிப சமூகம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்கும் பொழுது அதில் ஈடுபடுங்க, ஈடுபடாமல் இருங்க, அதை பாருங்க, பார்க்காமல் இருங்க. அதை பற்றி ஃபத்வாவை நான் இங்கு பேசவில்லை. நான் சொல்கிறேன், பார்க்காம இருங்க மிச்சமே நல்லோம், அதுல கவனம் செலுத்தாம இருங்க மிகவே நல்லோம். உங்களோட நேரத்தை அதை விட பொறுமதியான ஒன்றுல கவனம் செலுத்துங்க. இல்ல நீங்க அதுல ஈடுபட்டீங்க, இந்த நாட்டுடைய பற்றுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் வேண்டிக் கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் பலரும் அதை எடுத்து காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் வாழக்கூடிய நாம் அந்நியர்களுடன் சேர்ந்திருக்கிறோம். பௌத்த, இந்து, கிறிஸ்தவ சகோதரர்களுடன் சேர்ந்து நீங்க ஸ்கூலுக்கு போகிறீர்கள். இல்லை, இந்து ஸ்கூல்ல படித்த எத்தனையோ மாணவர்கள் நல்ல சிற்று பெற்று பாஸ் ஆக இருக்கிறார்கள். பௌத்த ஸ்கூல்கள் படிக்கும் எங்களுடைய யுவதிகள் நல்ல முறையில் அவர்கள் படித்து வந்திருக்கிறார்கள். நாம் முஸ்லிம் பெண்கள் யாரோடு இருக்கிறோம்? பௌத்த சகோதர சகோதரிகளோடு இருக்கிறோம். நாம் முஸ்லிம் ஆண்கள் யாரோடு இருக்கிறோம்? இந்து கிறிஸ்தவ சகோதரர்களுடன் இருக்கிறோம். எங்களுடைய வாலிபம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். லண்டன் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடிய டீச்சர் 2 சிறு வயது அந்த யுவதிகளை பார்த்து ஆச்சரியம் அடைகிறார்கள். இது என்ன வித்தியாசம்? இவர்களுடைய பழக்க வழக்கம் வித்தியாசமாக இருக்கிறது. நாங்க இரவு எழும்புவோம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் இரவு தூங்குவோம், மிக இஷா தொழுதற்கு பிறகு. வாலிபர்களே, உங்களுடைய இரவு நேரங்களை டிவிகளில் கழிக்காதீர்கள். இரவு நேரத்தோட உறங்கினால் 4 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜுத் தொழுதற்கு பிறகு குர்ஆனை ஓதிவிட்டு உங்களுடைய படிப்பில் ஈடுபட்டால் உங்களுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நாளுக்கு நாள் ஸ்கூல் படிப்பில் வெளியாகும் மாணவர்களுடைய கல்வி மிகவும் மோசத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டுகளில், சென்ற வருடங்களில், முன்னே காலத்தில் படிப்புக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இன்றைய வாலிபர்களிடத்தில் காணப்படாதது மிகவும் கவலையாக இருக்கிறது. கொழும்பு வட்டாரங்களில் சுற்றி பாருங்கள், எத்தனை வாலிபர்கள் கொழும்பு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, பட்டதாரிகளாக வெளியாக இருக்கிறார்கள். அட்வான்ஸ் லெவல், ஓ லெவலுடைய ரிசல்ட்டை எடுத்து பார்த்தால் மிகவும் கைசேதமாக இருக்கிறது. இல்லை, வேண்டாம். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை வழிகாட்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி 17 நாட்களில் ஒரு பாஷை, அந்த யூதர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பைபிளுடைய பாஷையை அவர்கள் 17 நாட்களில் கற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்களில் அந்த சூழல் இருந்தவர்கள் யுத்த பயிற்சி வேண்டுமா, அவர்களுடைய வாலிபத்தை பாதுகாக்க நபி அவர்கள் அதை கற்பித்தார்கள். அவர்கள் மஸ்ஜிதுக்கு வெளியே அவர்களுடைய உடல் பயிற்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு காண்பித்தார்கள். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 15 வயது 16 வயதில் மனைவியை அழைத்துக் கொண்டு நபி அவர்கள் ஓடினார்கள், ரேஸ் ஓடினார்கள். எங்கே யுவதிகளே, உங்களுக்கு விளையாட்டு தேவையா? நீங்கள் படிக்கும் ஸ்கூல்கள்ல அந்த என்வாயர்மெண்ட்ல உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் உங்களுடைய ஹிஜாபுடன், உங்களுடைய அந்த பர்தாவுடைய பக்குவத்துடன் உங்களுக்கு தரப்படுகிறதா? அதை நீங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு கல்வியா? அதை நீங்கள் செய்ய முடியும். படிப்பா? அதை செய்ய முடியும். ஆனால் உங்களுடைய தொழுகை கலாவாக கூடாது. உங்களுடைய குர்ஆன் உங்களை விட்டு ஒதுங்க கூடாது. உங்களுடைய திக்ர் அது சதாவும் உங்களுடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டும். இதைதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால் நாம் இந்த நாட்டுடைய வாலிபர்களை, யோதிகளை
இந்த நாட்டுடைய குமரிகளை நாம் அழைக்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். தௌபாவின் பக்கம் மீளுங்கள். நீங்கள் இன்டர்நெட்டிலும் இந்த வீணான SMS-இலும் இந்த யூடியூப் இந்த கூகுளையும் வீணான இந்த இன்டர்நெட் கஃபேகளையும் உங்களுடைய டியூஷன் என்ற பெயர்ல நீங்க ஹிஜாப் அணிந்து கொண்டு உள்ளுக்கு டி-ஷர்ட்டையும் இதை அணிந்து உங்களுடைய காதலர்களுடன் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களுடைய காலம் வரும், பெற்றோர்கள் உங்களுக்கு திருமணம் செய்து தருவார்கள். நீங்கள் உங்களுடைய நண்பர்களை தேடிக்கொண்டு உங்களுடைய சிந்தனையை பாழாக்காதீர்கள். வாலிபர்களே, உங்களுக்கு தேவையில்லாத இந்த தோல்மை ஃப்ரெண்ட்ஷிப், இந்த காதல் என்பதை இது தவறானதை இஸ்லாம் தடுத்து உண்டு. வாலிபத்தை வீணாக்கக்கூடியது வேண்டாம். இந்த தவறான பழக்கங்கள் வேண்டாம், தவறான கலாச்சாரங்கள். நாம் ஒரு முன்மாதிரியான சமூகமாக வாழ்வோம். அல்லாஹ்வுடைய தொடர்புடன் வாழ்வோம். எப்படிப்பட்ட தாய்மார்கள் கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்தெடுத்தார்கள். அந்த அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவி உம்முல் ஃபதுல் அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாவை 7 வயதில் இருந்து எப்படி வழிகாட்டினார்கள். தாய்மார்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தையை வழிகாட்டுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு படித்துக் கொடுங்கள். யாருடைய வாழ்க்கை? சஹாபாக்களுடைய வாழ்க்கை, இமாம்களுடைய வாழ்க்கை, நல்லவர்களுடைய வாழ்க்கை. இமாம் புகாரி அவர்கள் யார்? ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கக்கூடிய குடும்பத்துக்கு பிறந்தவர் தான் இமாம் புகாரி என்று, முஹம்மது என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இமாம் புகாரி அவர்கள் முஹம்மது பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகீரா பின் பர்தஸ் பே அல் ஜாஃபி, அந்த நெருப்பு வணங்கும் குடும்பத்தில் பிறந்த புகாரா அந்த நகரத்தை சேர்ந்த இமாம் புகாரி அவர்கள் 6 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கிய ஒரு சொத்தாக மாறினார்கள். எங்களுடைய நாட்டின் வாலிபர்களே, உங்களுடைய ஞாபக சக்தியை குர்ஆனின் பக்கம் கொண்டு போங்கள். நீங்க எதிர்காலத்து பெரிய சயின்டிஸ்டாக மாறுவீர்கள். நீங்க குர்ஆனை பாடமாக்கிக் கொண்டு ஒரு டாக்டராக, குர்ஆனை பாடமாக்கிக் கொண்டு இன்ஜினியராக, குர்ஆனை பாடமாக்கிக் கொண்டு நீங்கள் இந்த துனியாவுடைய கலையில ஈடுபடுங்க தாராளமாக. எங்களுக்கு பைலட்டும் தேவை, கேப்டனும் தேவை, இன்ஜினியரும் தேவை, லாயரும் தேவை. எங்களுக்கு நல்ல அரசியல்வாதிகள் தேவை. இஸ்லாமிய சிந்தனை, அல்லாஹ்வுடைய அச்சபயம் உள்ள, தக்வா உள்ளச்சம் உள்ள, லஞ்சம் எடுக்காத, தன்னுடைய பணத்தை செலவழிக்கும் அரசியல்வாதிகள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கும் வாலிபர்களாக நீங்கள் மாற வேண்டும். இந்த சமூகம் தேடி நிற்கிறது. இந்த நாடுடைய சொத்துகள் இவர்கள். நான் மிகவும் கவலையுடன், மிகவும் ஆத்திரத்துடன், மிகவும் ஒரு துடிப்புடன் இதை உங்களிடத்தில் முன்வைக்கிறேன். என்னை வாலிபர்களே, யுவதிகளே, ஒரு சகோதரராக எடுங்கள். என்னை நீங்கள் ஒரு தந்தையாக பாருங்கள். என்னை ஒரு மஸ்ஜிதுடைய இமாமாக பாருங்கள். என்னை ஒரு மஸ்ஜிதுடைய கத்தீபாக பாருங்கள். நான் நபி அவர்கள் நின்றிருக்கும் அந்த மெம்பரில் இருந்து உங்களை அழைக்கிறேன். அல்லாஹ்வுக்காக உங்களுடைய வாலிபத்தை வீணாக்காதீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். உங்களுக்கு பணத்தை செலவழிக்கிறார்கள். உங்களுடைய எதிர்காலத்தை நல்லதாக ஆக வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்கள். நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய சமுதாயத்தில் 20 லட்சம் முஸ்லிம்கள் என்றால் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாலிபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எதிர்கால சொத்துகள். இவர்கள் சரியாக வழிகாட்டப்பட வேண்டும். ஏழை குடும்பத்தை சேர்ந்த, படிப்புக்கு ஆர்வம் உள்ள ஒரு குழந்தை இருக்கும் என்றால், ஓ தனவந்தர்களே, உங்களோட பணம் அந்த வாலிபர் நல்ல வழியில் ஆகுவதற்கு செலவழிக்கப்படட்டும். 765 ஸ்கூல்கள், முஸ்லிம் ஸ்கூல்கள்ல 200 ஸ்கூல்கள் 8 வருஷத்துக்கு பிறகு படிப்பில்லை. 250 ஸ்கூல்கள் ஓ லெவலுக்கு மேல இல்ல. மற்ற 250 ஸ்கூல்கள்ல தான் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்குது. அப்ப எங்க போவார்கள்? எங்கு படிக்கிறார்கள்? கொஞ்சம் கொழும்புடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, மற்ற பகுதிகள் எடுத்து பாருங்க. பள்ளிக்கூடத்தோட தொடர்புள்ளதாக இருங்க. இமாம்கள் மஸ்ஜிதுகள் ஆர்வத்துடனும் ஆசையுடனும் வரக்கூடிய பிள்ளைகளை சரியாக வழிநடத்துங்க. அந்த டெஸ்டிமார்கள், ஊர் தலைவர்கள் மஸ்ஜிதுகளில் அந்த பள்ளிக்கூடங்களை சரியாக நடத்தி பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஆசையும் உண்டாகும் விதத்தில் அந்த பிள்ளைகளை வழிகாட்டுங்க. ஸ்கூல்கள்ல படிக்கக்கூடிய 3 லட்சம் மாணவர்களுக்கு இஸ்லாம் பாட புத்தகம் 13ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிறது.
படிச்சு கொடுக்கிறதுக்கு மௌலவிமார்கள் இல்ல என்று 10 வருஷமாக இந்த மெம்பர்ல அழுகிறோம். அரசியல்வாதிகளே, அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்க போகிறான். இந்த 5 லட்சம் வாலிபர்களும் இஸ்லாம் பாட புத்தகம் இருக்கிறதை படிச்சு கொடுக்கிறதுக்கு மௌலவிமார்கள் இல்ல. ஏன் எங்களுடைய இந்த தேவையை அரசாங்கங்கள் ஏன் நிறைவேற்றி தர முடியாது? எங்களுடைய வாலிபர்களுக்கு இஸ்லாம் புத்தகத்தை அடித்து தரும் நீங்கள் ஏன் எங்களுக்கு இஸ்லாம் படித்தருவதற்கு ஆயிரக்கணக்கான 7500 மௌலவிமார்கள் இருக்கிறார்கள். 1500 மௌலவிமார்களுக்கு ஸ்கூல்கள்ல நீங்க அனுமதி கொடுத்தா அவர்கள் எதிர்காலத்தில் இந்த வாலிபர்களை சரியாக வழிநடத்துவார்கள். எத்தனையோ வாலிபர்கள்ட்ட கேட்கிறேன், உங்களுக்கு இஸ்லாம் பாடம் யார் நடத்துறா? 25,000 வாலிபர்கள் சுமார் பௌத்த பாடத்தில் O level எக்ஸாம் செட் பண்ணுகிறார்கள். எப்படி அழுகிறது தெரியவில்லை. பௌத்த படிக்கலாம், இஸ்லாத்தை படிக்கிறது முதலாவது. இஸ்லாம இல்லாம பௌத்தத்தை படிச்சா எதிர்கால சமூகம் எங்க இருக்கும்? தனவந்தர்களே, புத்திசாலிகளே, படித்தவர்களே, கூடி சேர்ந்திருந்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. What we have to do for our community. இந்த கம்யூனிட்டிக்கு நாங்க என்ன செய்யணும்? எங்களோட வாலிப பெண்கள் எப்படி வழிநடத்தணும்? எங்களோட ஸ்கூல்ல எப்படி கலப்பு ஸ்கூல்கள், 700 ஸ்கூல்ஸ், மிக்ஸ் ஸ்கூல்ஸ், அதை ஏன் செக்ரிகேட் பண்ணக்கூடாது? யோசிங்க. முஸ்லிம் டாமினன்டாக வாழக்கூடிய பகுதிகளில் பணத்தை செலவழிக்கிறதுக்காக ஸ்கூல்களை, பிரைவேட் ஸ்கூல்களை உண்டாக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்க, கொழும்புல இருக்கக்கூடிய ஸ்கூல்கள், ஹைரியா ஸ்கூல், ஹெக்மா ஸ்கூல், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு வீடுகள்ல டாய்லெட் இல்ல. ஏன்? அவங்க ஸ்லம் ஏரியால இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா டாய்லெட் இல்ல. அவர்களுக்கு எங்க படிப்பேறும்? மஸ்ஜிதுகளை திறந்து கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு டைம் ஒன்று ஒதுக்குங்க. வீட்டுல படிக்கிறதுக்கு இடம் இல்ல. வாலிபர்கள் எங்க படிப்பார்கள்? ஒரு அரசியல்வாதி சொல்கிறார், ஒரு நான் முஸ்லிம் அரசியல்வாதி முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார், நீங்க இந்த நாட்டில் பாப்புலேஷன்ல 8%, நீங்க ஜெயில 20%. இதை கவலைக்கு எடுங்க. மேலான சகோதரர்களே, சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்களோட கை கோர்த்து உதவிக்கு வாங்க. இந்த விஷயங்களை கருத்து கெடுங்க. நான் நினைக்கிறேன் இன்றைய இந்த SLBC இதை இரவையில வாலிபர்கள் கேட்க வைக்க வேண்டும். இதை இந்த நாட்டு தாய்மார்கள் உங்களுடைய குழந்தைகளை அமர வைத்து அன்பாக, அடித்தல்ல, ஏசி அல்ல, விரட்டி அல்ல, தாயுடைய இடத்திலிருந்து தகப்பன் அன்பு காட்டி இறக்க பண்ணி மஸ்ஜிதுடைய சூழலுக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நல்லதாக மாற்ற வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் திருவச்சவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பாயாக, எங்களுடைய வாலிபர்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய யுவதிகளை பாதுகாப்பாயாக, எங்களுடைய சமூகத்தை சிறந்த ஒரு சமூகமாக ஆக்கி தருவாயாக. இந்த நாட்டு பௌத்த, இந்து, கிறிஸ்தவர்கள் அனைவர்களுக்கும் நல்லதை செய்யக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களிடத்தில் நல்ல பண்பையும் அகலாக்கையும் ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய பிரச்சனைகள், கவலைகளை போட்டுவிடுவாயாக. எமக்கு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கி தருவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.